முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் 14,57,00,000 ரூபாய் செலவில் சென்னை உட்பட 20 மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள 105 விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையங்களை திறந்து வைக்கிறார். அதனை பார்க்கலாம். அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்போம். வணக்கம் ரமேஷ், மேலும் இந்த நிகழ்வினுடைய விவரங்களை பதிவு செய்யுங்க. மாற்றுத்திறனாளிகள் துறை சார்ந்த திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் இருந்தவாறு காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு அணுகல் தன்மையுடன் கூடிய ஒருங்கிணைந்த சேவைகளை வழங்கிடும் வகையில 14,57,00,000 ரூபாய் செலவில் சென்னை உட்பட 20 மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள 105 விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை முதலமைச்சர் இன்றைக்கு காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். மாற்றுத்திறனாளிகளின் தனித்துவமான சேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில ஒரே இடத்துல அவங்களுக்கான எல்லா தேவைகளும் கிடைக்கக்கூடிய வகையில தான் இந்த விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையம் தொடங்கப்பட்டிருக்கு. இதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் இருந்தவாறு காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.